அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் ஒரு மலைக்கு மேல இருந்துதான். அங்க ஒரு பையன் இருந்தானா, அவன் பேர் ஜான். என்னன்னா, அவனுக்கு டெய்லி தன்னுடைய ஆடுங்களை அந்த மலையில இருந்து கீழே எடுத்துட்டு வந்து மேய்ச்சிட்டு திரும்பவும் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அந்த ஆடுங்களை எல்லாம் கொண்டு போய் அவனுடைய தொழுவத்துல சேர்க்கிறது தான் அவனுடைய தினமும் உண்டான வேலையா. ஒரு நாள் என்ன பண்ணானா, தன்னுடைய ஆடுங்களை மேய்க்கிறதுக்காக வேண்டி மேல இருந்து கீழே வந்தானா. அப்போ அவனுக்கு ரொம்ப போர் அடிச்ச உடனே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போச்சுல, ஓனாய் வருது என்னோட ஆட்டை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சத்தம் போட்டானா. உடனே மேல இருந்து அந்த ஜனங்கள், கிராமத்துல இருந்து ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து ஓனாயை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும் போச்சுல பார்த்தா ஓனாயே இல்லையா. ஜான் பார்த்தா எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தானா. திரும்பவும் இன்னொரு நாளைக்கு அதே மாதிரி ஓனாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்து போச்சுல. திரும்பவும் ஜனங்க என்ன பண்ணாங்களாம், ஓடி வந்து ஓனாயை விரட்டுறதுக்கு வரும்போச்சுல திரும்பவும் அதே மாதிரி அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சானா. அப்போ ஒரு நாள் அவன் தன்னுடைய ஆட்டை மேய்ச்சிட்டு இருக்க போதுல நல்லா இருண்டு போச்சான், மழை வர மாதிரி. அப்போ உண்மையாவே 2 ஓனாய் என்ன படிச்சான், வந்துருச்சான். அப்போ அவன் திரும்பவா ஓனாய் வருது என்னுடைய ஆட்டை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துனானா. எந்த ஜனங்களுமே வரலையா. அந்த ஓனாய் வந்து 2 ஆடுங்களை அடிச்சு பிச்சு மேய்ஞ்சிட்டு போயிடுச்சான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் நம்ம நிறைய வேலைகள்ல மக்களை ஏமாத்துறோம்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாத காரியங்களை நம்ம செஞ்சிடறோம். மற்றவங்க கிட்ட எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நம்பிக்கையை நம்ம சம்பாதிக்கணும். நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.